திமுகவின் தேர்தல் அறிக்கையில் பூரண மதுவிலக்கு என்பது தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என முதலமைச்சர் ஜெயலலிதா எழுப்பிய கேள்விக்கு திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். அதனை இப்போது பார்க்கலாம். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்த சட்டம் இயற்றப்படும் என்றும் தமிழ்நாடு மாநில விற்பனை கழகம் டாஸ்மாக் கலைக்கப்பட்டு இந்த விற்பனை கழகத்தின் மூலம் தற்போது செய்யப்பட்டு வரும் மதுபான விற்பனை முற்றிலும் நிறுத்தப்படும் என்றும் மதுபான விற்பனை செய்வதிலிருந்து அரசு முற்றிலும் விலகி கிராம உற்பத்தி பொருட்களை பொதுமக்களுக்கு நேரடியாக விற்பனை செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. பூரண மதுவிலக்கு என்று திரு கருணாநிதி அடிக்கடி சொல்லி வந்தாரே, தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் போது பூரண என்ற வார்த்தை மறந்து போய்விட்டதா? போராட்டங்களின் போது சொன்னது போல பூரண மதுவிலக்குக்கு முதல் கையெழுத்து போடப்படும் என்று ஏன் வாக்குறுதி அளிக்கவில்லை? ஏனெனில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் எண்ணமே திரு கருணாநிதிக்கும் கிடையாது, திமுகவுக்கும் கிடையாது. அவர்களே, மதுவிலக்குக்காக சட்டம் கொண்டு வரப்படும் என்றாலே அது பூரண மதுவிலக்கு என்றுதான் அர்த்தம். மறைந்த நம்முடைய மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் அவரை பற்றி ஜெயலலிதா அடிக்கடி குறிப்பிடுறாங்க. அதே ராஜாஜி முதலமைச்சராக இருந்தப்போ இப்படி ஒரு சட்டம் வந்துச்சு. அப்ப அவர் கொண்டு வந்த சட்டம் என்ன தெரியுமா? தமிழ்நாடு ப்ரொவிஷன் ஆக்ட் 1937 என்றுதான் அப்போது அந்த சட்டம். அதனுடைய தமிழாக்கம் என்ன? தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937. தமிழ்நாடு பூரண மதுவிலக்கு சட்டம் என்பது அல்ல. ஆகவே ஜெயலலிதா அவர்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சொல்வதற்காக சொல்லுகிறேன், மதுவிலக்கு என்றாலே பூரண மதுவிலக்கு தான். நான் உறுதியோடு சொல்லுகிறேன், திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு ஒரு சொட்டு மது கூட தமிழகத்திலே இருக்காது என்ற உறுதியை இந்த மேடையில நின்று கொண்டு நான் சொல்லுகிறேன்.